Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோல நாம பிளாக் சப்மிஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த சப்மிஷனை பண்றதுனால எந்த மாதிரியான SEO பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா இந்த பிளாக் சப்மிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் பேஜ் SEO ஆக்டிவிட்டி தான். இங்க வெப்சைட் ஓனர்ஸ் அவங்களோட பிசினஸ்க்கு ரிலேட்டடான ஆர்டிகலை எழுதி ரிலேட்டட் வெப்சைட்ஸ் இல்லனா பிளாக் சப்மிஷன் சைட்ஸ்ல கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா பிளாக் சப்மிஷன் பண்றதுனால உங்களுடைய பிசினஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இல்லனா ஃபீட்பேக் கேட்கலாம், இல்லனா அந்த பிளாக் போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸை கூட நீங்க எதிர்பார்க்கலாம். லைக் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்ல தான் நிறைய பிசினஸ்க்கு வந்து லீட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பிசினஸ்க்கான டீடைல்ஸ் கேட்பாங்க, இல்லைனா உங்களுடைய சர்வீஸ்க்கான டீடைல்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது அந்த யூசரை நீங்க லீடா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த பிளாகிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். இதுல கண்டிப்பா நீங்க யூனிக்கான ஆர்டிகலை தான் சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்க வேற ஒரு வெப்சைட்ல இருந்து காப்பி பண்ணி போடுறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா யூசரையும் அதை அட்ராக்ட் பண்ணாது. அதே மாதிரி சர்ச் என்ஜின் உங்களுடைய கண்டென்ட்டை டாப் பொசிஷன்ல இண்டெக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சர்ச் என்ஜின் பிளஸ் யூசருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஆர்டிகலை எழுதணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பா நீங்க 100% யூனிக்கான ஒரு ஆர்டிகல் நேச்சுரல் லாங்குவேஜ்ல நீங்க ரைட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பா உங்களுடைய ஆர்டிகல் சர்ச் என்ஜின்லயும் ஒரு நல்ல ரேங்கிங்ல இருக்கும். அடுத்து ஸோ ஒரு பிளாக் சப்மிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரெஷ் கண்டென்ட், அதாவது யூனிக்கான கண்டென்ட்டாக இருக்கணும். நீங்கள் காப்பி கண்டென்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சர்ச் என்ஜினுக்கு பிடிக்காது. அதே மாதிரி உங்களுடைய பிளாக் போஸ்ட்டில் இமேஜஸ், ஆடியோ, வீடியோ இந்த மாதிரியான மல்டிமீடியா எலமெண்ட்ஸை உங்களுடைய ஆர்டிக்கலில் வைங்க. இது கண்டிப்பாக யூஸரை வந்து எங்கேஜாக வச்சுக்கும். அடுத்து உங்களுடைய ஆர்டிக்கலில் கண்டிப்பாக உங்களுடைய பிரைமரி கீவேர்டை நீங்கள் டார்கெட் பண்ணி அந்த ஆர்டிக்கலை நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கீவேர்ட் ஸ்டஃபிங் வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச் அதுக்கப்புறம் கீவேர்ட் ஆப்டிமைசேஷனை பற்றி எல்லாமே நம்ம ஆன் பேஜ் SEOல டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுற பிளாக் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1000 to 2000 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அப்புறம் உங்களோட ஆர்டிகல் யூசர் ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி புல்லட்ஸ், நம்பரிங், அப்புறம் சப்ஹெட்டிங் இந்த மாதிரி கொடுத்து ஒரு அட்ராக்டிவான பிளாக் போஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது யூசர் ரொம்ப நேரம் அந்த பேஜை வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேங்கிங் ஃபேக்டர் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஒரு பிளாக் போஸ்ட் சப்மிஷனை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக் போஸ்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸை சர்ச் ரிசல்ட்ஸில் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து இந்த பிளாக் சப்மிஷன் பண்ணுறதுனால எந்த மாதிரியான SEO பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், நம்மளோட வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் கிடைக்கும். அப்புறம் சர்ச் என்ஜினில் நம்மளோட வெப்சைட்டுக்கான ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து உங்களுடைய பிசினஸ்க்கான ஆன்லைன் விசிபிலிட்டி வந்து அதிகமாகிட்டே போகும். அப்புறம் உங்களுடைய வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் டொமைன் ரேட்டிங் இதெல்லாமே இந்த ஆஃப் பேஜ் SEO கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு பீரியட்ல இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுடைய பிராண்டுக்கான அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் உங்களுடைய ஆர்டிகளை பார்க்கும்போது உங்களுடைய பிசினஸை ஒரு பிராண்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதனால உங்களுடைய பிராண்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ மெயினாக இந்த ஆஃப் பேஜ் SEO நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய டொமைனுக்கான அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இதனால உங்களுடைய வெப்சைட்ல நீங்க போடுற பிளாக் போஸ்ட் கூட ரொம்ப சீக்கிரமா சர்ச் என்ஜின்ல இண்டெக்ஸ் ஆகி உங்களுடைய கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்கும். அடுத்து இங்க ஒரு சில பிளாக் சப்மிஷன் சைட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு blogger.com, livejournal.com, மீடியம், ஸ்கைராக், ஆல்டாப் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இங்க எல்லாமே நீங்க உங்களுடைய பிளாக் போஸ்ட் நீங்க சப்மிட் பண்ணலாம். ஸோ நீங்க ஜஸ்ட் ஆன்லைன்லேயே பிளாக் சப்மிஷன் சைட்ஸ் அப்படின்னு நீங்க தேடினாவே உங்களுக்கு நிறைய வெப்சைட்ல வந்து லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டிக்கலை நீங்க சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரே ஆர்டிக்கலை நீங்க எல்லா வெப்சைட்லயும் போடக்கூடாது. ஸோ ஒரு ஆர்டிக்கலை நீங்க ஒரு வெப்சைட்ல யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பா அந்த ஆர்டிக்கலை வேற ஒரு வெப்சைட்ல யூஸ் பண்ணாதீங்க. இதனால காப்பி கண்டென்ட் இஷ்யூ வந்து வரும். ஸோ ஒரே ஆர்டிக்கலை மல்டிபிள் சைட்ல யூஸ் பண்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு எப்படி ஒரு பிளாக் சப்மிஷனை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு சில சைட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு medium.com, wordpress.com, அதுக்கப்புறம் blogger.com இதுல எல்லாமே நீங்க உங்களுடைய ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு உங்களோட ஆர்டிக்கலை நீங்க கண்டினியூஸா போஸ்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நம்ம medium.comல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிளாக் சப்மிஷனை நம்ம இன்னைக்கு பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க இதில் ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் சைன் அப் வித் கூகுள் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ என்னோட இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கான நேம் எங்க கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து வந்திருக்கும். அதை நீங்க ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்காங்க. ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாபிக்ல உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் டெக்னாலஜி, ப்ரோக்ராமிங், வெப் டெவலப்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு.
இந்த இடத்துல ரைட் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பிளாக் போஸ்ட் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு medium.comல போட போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் அண்டர்ஸ்டாண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை தான் நம்ம இன்னைக்கு பிளாக் போஸ்ட்டாக இங்கே போட போகிறோம். ஸோ இதுக்கு என்னோட டைட்டிலை காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கண்டென்ட்டையும் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போது நம்மளோட வெப்சைட்டுக்கு நாம் பேக்லிங்க் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா இது medium.comலேயே இருக்கும். இங்கேருந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு எந்த ஒரு டிராஃபிக்கும் வராது. ஸோ அப்படி வரணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்டில் நாம் ஆங்கர் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல நோ மோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல லிங்க் ஐக்கான் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ simplified e-learning .in அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோ மோர் வந்து இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி பேக்லிங்காக கன்சிடர் ஆகும். ஏன்னா medium.com அப்படின்றது ஒரு ஹை அத்தாரிட்டி இருக்கிற டொமைன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இமேஜஸ், வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் மல்டிமீடியா ஐட்டம்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ யூசர் ரொம்ப நேரம் உங்களுடைய ஆர்டிக்கலை படிப்பாங்க. படிச்சுட்டு உங்களுடைய வெப்சைட்டுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து அப்பியர் ஆகும், இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆட் அன் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் பிளாக் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஆல் டெக்ஸ்ட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஆஃப் பேஜ் SEO இன் தமிழ் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியோ கூட நீங்கள் எம்பர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய பிளாக் போஸ்ட்டை டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய பிளாக் போஸ்ட் நீங்கள் எந்த டாப்பிக்கில் இருக்கோ அந்த டாப்பிக்கான கீவேர்டை இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். SEO, அப்புறம் SEO டிப்ஸ், அப்புறம் SEO ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ரிலேட்டட் டாபிக் கிடைக்குதோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பப்ளிஷ் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிக்கல் வந்து இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஆர்டிக்கலை ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் கொடுத்துருக்கிற ஆங்கர் டேக்கையும் ஒரு டைம் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நியூ டேப்பில் நம்மளுடைய அஃபிஷியல் சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேக்லிங்கை உங்களுடைய வெப்சைட்டுக்கு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி நீங்கள் wordpress.com, அதுக்கப்புறம் blogger.com இதிலெல்லாம் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக உங்களுடைய ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது மூலிமா உங்களுடைய வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக்கை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ உங்களுக்கு பிளாக் சப்மிஷன் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.